மே 28ஆம் தேதி மாதவிட சுகாதார நாளா கொண்டாடுறாங்க எல்லாரும். சரிங்களா? இப்போ மாதவிட சுகாதாரம் பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்றத மெயினா நம்ம எதை பத்தி மேடம் நிறைய பெரிய டாபிக் இருக்கும். ஆனா நம்மளுக்கு இப்போ மெயினா குழந்தைகளுக்கு எது பார்த்தீங்கன்னா மெயினா பார்க்க போறது நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம், சேஃப் ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்றது, நம்ம எப்ப அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது, அதை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். சரிங்களா? இது மெயினா பார்க்கணும். அப்போ அண்ணன் மாதவிடா இருக்கும்போது நம்மளுக்கு சிலர் நம்ம காது வழியா கேட்போம், இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது. ஆனா உண்மையா ஃபேக்ட் என்ன நம்ம செய்யணும் அப்படின்றது மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி பேச போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவேர்னஸ். இந்த மாதவிடாயினால நம்மளுக்கு என்ன மேடம் எப்ப பார்த்தாலும் 28 நாள் வச்சு வருது, இதான் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, அந்த மாதவிடாய் நம்மளுக்கு வரலாற்று நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை வரும். ஒரு பொண்ணுக்கு மாதவிடாய் வரல அப்படின்னா அதுக்கு ஹெல்த் என்னென்ன வரும் பிரச்சனை, அதுக்கு கேன்சர் வரலாம், சர்விக்ஸ் கேன்சர் வரலாம், கிட்னி பிரச்சனை வரலாம், பிரெஸ்ட் கேன்சர் வரலாம். இதெல்லாம் மாதவிடாய் வராதவங்களுக்கு. ஸோ மாதவிடாய்ன்றது இட் இஸ் நம்மளுக்கு அது ஒரு பூம் வரம் வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது அப்படியே அந்த சொசைட்டி நம்மளை அப்படியே ஆப்போசிட்டா நினைக்கிறோம். சரியா? அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் உங்களுக்கு மென்டாலிட்டி வரும். அப்போ மாதவிடாய் அப்ப என்ன ஹார்மோன்ஸ் வரப்போம் அப்படின்றத பத்தி நாம சொல்லுவோம். இதுக்குள்ள உள்ள வச்சுட்டு இங்க அடைச்சிப்போம். இங்க இது நம்ம இங்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட் கிடையாது, பட் சென்னை அந்த மாதிரி ஏரியாவுல ஃப்ரீக்வெண்டா இருக்கு. சரிங்களா? இது உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வரும்போது இது ஃபுல்லாயிரும். ஃபுல்லானதுக்கு அப்புறம் இது டிஸ்போஸ் பண்ணிட்டு வேற ஒன்று இப்படி நம்ம என்ன பண்றோம், பேட்ஸ் தான் யூஸ் பண்றோம். அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா துணி யூஸ் பண்ணாங்க. சரியா? ஆனா இப்ப நம்ம சொல்றது காட்டன் துணி வச்சுக்கோங்க, சேஃபஸ்ட் திங். சரிங்களா? அது காட்டன் துணியை யூஸ் பண்ணிக்கிறது வெரி வெரி சேஃப். பிளஸ் பேட்ஸ் ரிலையபிளான பேட்ஸ் தான். நாங்க விஸ்பர்லாம் முன்னாடி நாங்க சொல்லிட்டு இருந்தோம், இப்ப நோ. ஏன்னா அதுல இருக்க கெமிக்கல்ஸ் சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கெமிக்கல்ஸ் அதை நம்மளுக்கு ஜெல் மாதிரி ஆட் பண்ணுது இல்லையா? யார் யார் பீரியட்ஸ் இருக்கு மாதவிடா யார் யாருக்கு இல்ல உங்களுக்கு இல்லைங்க, யார் ஏஜ் அட்டன் பண்ணிருக்காங்க இல்லையா? மட்டும் கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஃபேஸ் பேட்ஸ் தானே யூஸ் பண்றீங்க நீங்களாம். ஓகே, நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு 4 to 6 hours தான் டைம். ஒரு பேட் வச்சா 4 to 6 hours தான் டைம். அதுக்குள்ள டக்குனு இந்த பேட் மாத்திடும். இல்லை மேடம் இதே வச்சுட்டு நைட் வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் மாத்திக்கலாம் மேடம், ஒன்றுதான் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல என்ன வருது, பிளட் சோர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பிளட் நிறைய இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பாக்டீரியா உருவாகும். பிரெட் அப்படியே பிரெட் பேக்கெட் பார்த்துருக்கீங்களா, பிரெட் 2-3 நாள் வச்சா என்ன ஃபங்கஸ் உருவாகும். அதே மாதிரி பிளட் பாக்டீரியா. பிளட்டோட என்ன பண்ணும், பாக்டீரியாவை பிடிச்சிக்கும். ரைட்டா? சரியா? பாக்டீரியா போடும்போது தொட்டு அடிக்கடி அவங்களுக்கு இந்த கீழ்ப்பகுதியில அரிக்குது மேடம். அப்படியே லேடி சொல்லுவோம், அரிப்பு இருக்கு மேடம். ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளப்படுதல். மாதவிடாய்க்கு அப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மல். மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். நமக்கு இன்னர்ஸ்ல ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், நார்மல். ஆனா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகும்னா அது கலர் மாறும். இப்போ கலர் மாறுச்சுன்னா வெள்ளப்படுதல். வெள்ளப்படுதல என்னென்ன மாறுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு பாக்டீரியா உற்று ஆரம்பிச்சுன்னா அப்போ இது வாய், கர்ப்பப்பை வாய். சரியா? அப்ப இது ஃபுல்லா கர்ப்பப்பை ஃபுல்லா பாக்டீரியா உற்று ஆகும். அப்ப கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா உடம்பு உருகி அடிக்கடி உடம்பு உருகி வேஸ்டா போகும். சரியா? ஸோ வாஷிங் எப்படி வாஷ் பண்றது, க்ளோஸா இருந்துச்சுன்னா நாங்க டிஸ்கார்ட் பண்ணதான் சொல்லுவோம். ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேல டிஸ்கார்ட் பண்ணுவோம். எங்களால முடியல மேடம் அப்படின்னா டெட்டால் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு நைட்ல நல்ல வெயில்ல போட்டு இன்னும் ஒரு வாட்டி தான், அதுக்கு மேல கிடையாது. அந்த துணியை டிஸ்போஸ் பண்ணுவோம். பேட் யூஸ் பண்றோம் அப்படின்னா டாய்லெட்ல ஃப்ளஷ் பண்ணவே கூடாது. அது போய் பிளாக்கேஜ் பண்ணிக்கணும். நல்லா பேக் பண்ணி அதுக்குள்ள பில்ல போட்டு. சரியா? மித் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னா மாதவிடாய் இந்த பிளட் வருது இல்லை, உடம்புல நம்மளுக்கு மாதவிடாய் பிளட் வரும்.